10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.3இல் 3வது கணக்கு பார்க்கிறோம். உயரம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு என கன சென்டிமீட்டர் ஆகும்னு கேட்கப்பட்டிருக்கு. உயரமும் சரி விட்டமும் சரி கூம்புக்கும் உருளைக்கும் ரெண்டுக்குமே ஒரே மதிப்புகள் தான். இதில் கூம்பின் உருளையின் கன அளவுல இருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய கூம்பின் கன அளவை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய திண்மத்தின் கன அளவு என்னன்னு நம்ம கணக்கிட்டுறலாம். அப்போ உருளையின் கன அளவு மைனஸ் திண்ம கூம்பின் கன அளவு இதுதான் நம்ம கணக்கிட வேண்டியது. அப்படி கணக்கிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய திண்மத்தின் கன அளவு என்னன்னு தெரிஞ்சிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவங்களின் அளவுகளை எழுதிடலாம். வரைபடத்தில் உயரம் 2.4 சென்டிமீட்டரும் விட்டமானது 1.4 சென்டிமீட்டரும் குறிப்பிட்டுக்கிறோம். உருளை வடிவத்தில் விட்டம் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு 1.4 சென்டிமீட்டர். விட்டம் 1.4 எனும் பொழுது ஆரம் r = விட்டத்தில் பாதி 1.4/2 1 0 வகுபடாது 14 7 2 14 0.7 சென்டிமீட்டர். ஆரம் ஆரின் மதிப்பானது. உயரம் h என்பது 2.4 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து கூம்பு வடிவம் எடுக்கிறோம். கூம்பின் ஆரம் r = 0.7 சென்டிமீட்டர். ஏற்கனவே உருளையில் கணக்கிட்டுட்டோம். அப்போ அதே ஆரம் தான் கூம்புக்கும் இருக்கும். உயரம் h = இரண்டின் உயரமும் ஆரமும் சமம்ங்கிறதுனால RH எடுத்துக்கிறோம் 2.4 சென்டிமீட்டர். கணக்கிட வேண்டியது மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு. மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு. மீதமுள்ள திண்மத்தின் கன அளவானது எப்படி கணக்கிடலாம்? உருளை வடிவத்தின் கன அளவுல இருந்து திண்ம கூம்பின் கன அளவை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ திண்ம உருளையின் கன அளவு மைனஸ் திண்ம கூம்பின் கன அளவு. உருளையின் கன அளவுக்குண்டான சூத்திரமானது πr²h. கூம்பின் கன அளவுக்குண்டான சூத்திரம் 1/3 πr²h. கன அலகுகள் சூத்திரத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்பானது πr²h ஆனது பொதுவாக இருக்குது. πr²h வெளியில் எடுக்கிறப்ப முதல் ப்ராக்கெட்டில் 1 இருக்குது, ரெண்டாவது ப்ராக்கெட்டில் 1/3ன்னு இருக்குது. அப்போ πr²h இதை சுருக்கலாம். 1 × 3 3 3 - 1 மதிப்பானது 2/3 பெருக்கல் மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். பைக்கு 22/7 r² ஆரின் மதிப்பானது 0.7 பெருக்கல் 0.7 பெருக்கல் ஹெச்சின் மதிப்பானது 2.7/2/3. 7 வகுத்துட்டோம் அப்படின்னா 0.7ல் ஒரு முறை, அடுத்து 3ஐயும் 2.4ஐயும் வகுக்கிறப்ப 0.24ல் 8 3 24 22 பெருக்கல் 0.1 பெருக்கல் 0.7 பெருக்கல் 0.8 பெருக்கல் 2. அனைத்து மதிப்புகளையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 2.464. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதினோம்னா போதும். மூன்றாவது எண்ணம் 4 இருக்கிறதுனால ஒன்றை கூட்டணுங்கிற அவசியம் இல்லை. 2.46 கன சென்டிமீட்டர் என்பது மீதமுள்ள திண்மத்தின் கன அளவாகும். தேங்க்யூ.